ஆ பின்னாடி பின்னாடி பண்ணுறது வந்து மூலாதாரம். அதாவது இங்கேருந்து ஏறி நெத்தியில் வந்து நிப்பாட்டிட்டோம். நெத்தியில் நிப்பாட்டி முன்ன வரதை அந்த மூன்றாம் கண்ணை திறந்துட்டு உச்சிக்குழி வந்து பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை கொடுத்து அங்கே வந்து ஏதாவது ஒரு தலைவலி இதை மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே மூலாதாரத்துக்கு இறக்கணும். அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, நமக்கு பிரச்சனை கொடுத்தா தான் இம்பார்ட்டன்ட். பெரிய பெரிய யானைகள்லாம் மூளை வளர்ச்சிலாமல் ஆயிடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஆசீர்வாதம் பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் அவங்களுக்கு மூளை அவங்க பக்கம் இருக்குமானா இருக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இதே மாதிரி நம்ம மூலாதாரத்தை கொண்டு வருவோம். மூலாதார சக்கரத்து லோடு மண்டைக்கு ஏறிடுச்சுன்னுபா, அந்த நோடு ஏறிடுச்சுன்னா அந்த லோடை வந்து கீழே இறக்கணும். மண்டையிலே வச்சுருந்தோம்னா என்ன ஆகும், தலைவலிக்கும், தலை சுற்று, வாமிட்டு வர ஆரம்பிக்கும். வந்துச்சுன்னா நீங்கள் அதிகமாக பண்ண இந்த பிரச்சனைலாம் வரும். வந்ததுக்கப்புறம் தான் நான் அது ஒரு சின்ன விஷயந்தான், அது என்ன பண்ணணும்னு அந்த மூலாதாரத்தை நான் சொல்லுவேன். இப்போ நான் ஆரம்பத்தில் மூலாதாரத்தை சொன்னோம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டக்குன்னு மூலாதாரத்தில் இறக்கிடுவீங்க. மேலே ஏறி இறங்குச்சுன்னா வேலையாகாது. அதை எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஒரு தெய்வீக சக்தியை அடைகிறோம் அப்படின்னா அந்த தெய்வீக சக்தியை எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய பேட்டர்ன் தான். இப்போ நம்ம அருள் வருது அப்படின்னா இப்போ அருளில் எப்படி நம்ம கண்ட்ரோலாக இருக்கிறது அப்படிங்கிறத காட்டுறது தான் மூலாதாரத்தினுடைய அதனுடைய டவுட்டு. மூலாதாரம்ங்கிறது ஒன்று உண்டு, அந்த மூலாதாரத்தை நான் சொல்கிறேன். ஏறது நான் இன்னும் நம்ம உங்களுக்கு ஆக்னிய துரியத்து பாடத்துக்கிட்டே போவோம். உங்களுக்கு அதை ஆக்டிவேட் தான் பண்ணி விட்டுருக்கேன். நான் எப்படி சொல்லுது அப்படின்னா அதை லைட்டாக தொட்டு தான் விட்டுருக்கேன். இன்னும் தான் நீ பயிற்சி பண்ண பிரபஞ்சம் எவ்வளோ பெருசு, நம்ம ஒரு பூமியே கடுகளவில் தான் இருக்கோம். பிரபஞ்சம் இந்த இடத்துல வரும். நிறைய பேருக்கு வைப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதனால் வரும். நான் இப்போ வந்ததுமே அந்த ஆக்னிய துரியத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஏன் இது முடித்த கிளாஸ்கிட்ட போகலாம், அதனுடைய டவுட்டுகளை தெரிஞ்சுக்கணும். அப்போ சொல்லு. அங்குன்னா செவ்வாய். ஆமாம், அதை நான் உனக்கு அடுத்த பேட்டர்னில் நான் உனக்கு சொல்கிறேன். உனக்கு அடுத்த இன்னைக்கு கிளாஸுக்கு போவோம், சரியா? இன்னைக்கு கிளாஸுக்கு போயிட்டு அடுத்த பேட்டர்னில் சொல்கிறேன். அது வந்து சாந்தி. இதை இறக்கிறதுக்கு நமக்கு தலைவலி, வாமிட்டு, தலை சுற்று இதே மாதிரி எதாவது வந்துச்சுன்னா சாந்தியை கொண்டு போவோம். ஆமாம், சாந்தியை கொண்டு போவோம். ஆமாம், சாந்தி இப்போ நமக்கு வேணாம். சாந்திலாம் நம்ம 6 மாதம் ஒரு வருஷம் ஆகும். அது அந்த பாடம் அதாவது அவங்க வரையிலே நமக்கு தெரியும். அந்த ஆக்னியை நமக்கு ஓப்பன் ஆகி அவனுக்கு காமிக்கும். நீ உணர்ந்தால் தான் அதை நான் சொல்லலாம். இப்போ ஒருத்தன் வர்றான்னா வரையிலே இதுக்கு தான் அவங்க வர்றாங்க அப்படிங்கிறது நம்ம பிரபஞ்சம் ஆக்னியமும் துரியமும் நம்ம கொடுத்துரும். அவன் முன்ன உட்காரையில் அந்த ஓரையை பார்க்கல, அந்த ஓரை கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நிமித்தம் கரெக்டாக இருக்கும், சகுனம் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் இருக்குல்ல, பச்சை சாஸ்திரம் இப்போ வேலை செய்யாது. அதனால் அதை டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம். அதுதான் அதை நான் எப்படி சொல்லுதுன்னா, இப்போ நான் இப்படி பண்ணிடலாம் போவேன், அது வேலை கிடையாது. நம்ம மாந்திரிக கிளாஸை பொறுத்தவரை இப்படி பண்ணிடலாம், இப்படி நீ பண்ணினா தான் அது வேலை. நான் பண்ணுறது வேலை கிடையாது. நான் சொல்லலாம், நான் ஆகாயத்தில் பறப்போம்னு சொல்லலாம். நீ ஒரு ஸ்டெப்பாவது நீ பறந்தால் தானே அது உண்மை. நான் சொல்லலாம் அது உண்மையாகுமா? எந்த விஷயமே நம்ம மாந்திரிக கிளாஸில் நீங்களாக பண்ணினா தான் அது பாடம். நானாக பண்ணுறது அது பாடம் கிடையாது. நீங்கள் பண்ணி இப்போ நம்ம இதில் எல்லாமே செய்முறை வழக்கமாகவே தானே வருது. இன்னும் இதுக்கு அடுத்தாக்கில் தான் மாந்திரிகத்திட்ட போகணும். முட்டை தேங்காய் சுத்தம் ஆரம்பம் விபூதியை எடுத்து ஒருத்தவங்களுக்கு மந்திரிக்கணும், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தில் மந்திரிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு தேங்காயில் மந்திரிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு முட்டையில் மந்திரிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு பூசணிக்காயில் மந்திரிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு சேவலில் மந்திரிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஆடில் மந்திரிக்கணும். சில பொருள்களை சொல்லாத, சில பேர்களை சொல்லக்கூடாது. அப்படி இப்போ சில பொருள்களை வச்சு பண்ணணும். ஆனால் எதுக்கு எந்த மாதிரி பூஜை, இரத்த காட்டேரி வந்தால் எந்த பலிகள் கொடுக்குது, இது எந்த பலிகள் கொடுத்துங்கள மாந்திரிக கிளாஸ். இப்போ உங்களுக்கு சாமி பார்க்கறதுக்கு உண்டான ப்ராக்டிஸ். இப்போ நம்ம இந்த ஓரை இருக்குல்ல, ஒருத்தன் கரெக்டாக வர்றான், சாமி பார்க்க வர்றான்னா அப்போ மாந்திரிக கிளாஸ் போயில மாந்திரிக கிளாஸ் வேலை செய்யும். உங்களுக்கு இதெல்லாம் ஒரு இது இருந்தால் தான் அதுக்கு போக முடியும். இப்போ எப்படி சொல்கிறது, ஏபிசிடி எழுத்துக்கள் எத்தனை அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த எழுத்து என்னென்னங்கிறதெல்லாம் மாந்திரிகத்தை தான். அந்த எழுத்தை தான் இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டுங்க, ஓகேவா?